Example 8.12. The marks scored by the students in a slip test are given below. X values are also given. F values are to be given. Find the standard deviation of their marks அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ the given டேட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னம்னா, ஒரு காலம் கொடுத்துருக்கிறது ஹொரிசண்டலாக இருக்கிறத நம்ம வெர்டிக்கலாக இதுமாரி எடுத்துக்கிறோம். எக்ஸ்னா எக்ஸ் வேல்யூலாம் நம்ம ஹொரிசண்டலாக இருக்கிறத வெர்டிக்கலாக அப்படி எழுதிக்கிறோம். எஃப் வேல்யூவும் ஹொரிசண்டலாக இருக்கிறத நம்ம வெர்டிக்கலாக அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ எக்ஸு எஃப் ஒன்று இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? எக்ஸ் மைனஸ் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு டி அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம். அப்புறம் எஃப் இன்ட்டு டி எழுதிக்கிறோம். அப்புறம் டி ஸ்கொயர்ன்றது ஒன்று எழுதிக்கிறோம். அப்புறம் எஃப்டி ஸ்கொயர்ன்றது ஒன்று போடுறோம். ஏன் இதுக்கெல்லாம் போடுறோம், இந்த காலமெல்லாம் எக்ஸ்ட்ராவாக போடுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா என்னன்னா, ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சிக்மா எஃப்டி பை கேபிட்டல் என் ஹோல் ஸ்கொயர் அப்படி ஃபார்முலா வருது. அப்போது நம்மளுக்கு அதுக்கு தேவையான எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதுமாரி காலத்தை நம்ம அங்கே எழுதுகிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், கொடுத்துருக்கிறது இங்கே எக்ஸோட வேல்யூவில் 4, 6, 8, 10, 12 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதில் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்? அஷ்யூம்டு மீன் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இது என்னவா இருக்குது? அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ விட்டுருங்க, அடுத்து செகண்ட் வேல்யூ விட்டுருங்க. சென்டர் வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தோம்னா ஏ வருது இல்லைங்களா? அதுதான் 8ன்றது தான் ஏ அஷ்யூம்டு மீனாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லெட்டஸ் டு அஷ்யூம்டு மீன் ஏ ஈக்குவல் டு 8 எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஏ, அப்போ எக்ஸின் இங்கே 4 மைனஸ் 8 ஈக்குவல் டு -4, 6 மைனஸ் 8 ஈக்குவல் டு -2, அப்புறம் 8 மைனஸ் 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 0. அப்போ 10 மைனஸ் 8 2, 12 மைனஸ் 8 4. புரியுது இல்லைங்களா? ஸோ இதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இதை இங்கே -2, இந்த -2 -4 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -6 வரும். அதேமாரி இங்கே 2ம் 4ம் ஆட் பண்ணால் +6 வரும். இப்போ -6 + 6 கேன்சல் பண்ணால் சிக்மா டி ஈக்குவல் டு 0ன்றது எப்பயுமே வரணும். இப்போ வந்தால் தான் இந்த சம்மே நம்மளுக்கு போட்டது இது வரைக்கும் கரெக்டுன்ற அர்த்தம். அப்புறம் கொடுத்துருக்கிறது எஃபோட வேல்யூவை நம்ம டோட்டல் பண்ணுறோம். நம்மளுக்கு கேபிட்டல் என் ஈக்குவல் டு 29 வருது. புரியுது இல்லைங்களா? அடுத்தது எஃப் இன்ட்டு டி. எஃப் இன்ட்டு டின்னா எஃப் எது? இது. டி என்னது? இது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு இல்லைங்களா? 7 4s are 28. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 3 2s are 6. அப்போ 5 இன்ட்டு 0 0, 9 2s are 18, 5 4s are 20. புரியுது இல்லைங்களா? ஸோ அப்போது நம்மளுக்கு இதுவும் வந்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? டி ஸ்கொயர் ஒன்று கண்டுபிடிக்கணும். டி ஸ்கொயர்னா டி எது? இது தான். அப்போ மைனஸ் மைனஸ் 4 என்னது? ப்ளஸ் ஆகிடும். 4 4s are 16 ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லைங்களா? 2 2s are 4 ஆகிடும். 0க்கு 0 தான் வரும். 2 2s are 4, 4 4s are 16 அப்படின்றத டி ஸ்கொயரை எழுதிடுறோம். அடுத்தது என்ன காலம் இருக்குது? எஃப் டி ஸ்கொயர். அப்போ எஃப் எது? 7 இன்ட்டு டி ஸ்கொயர் எது? 16. அப்போ 7 இன்ட்டு 16 112 மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டுக்கிறோம். அதேமாரி 3 4s are மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 12, 5 இன்ட்டு 0 0, 9 4s are 36, 5 இன்ட்டு 16 என்னென்ன வரும்? 80 இல்லைங்களா? ஸோ இதோட டோட்டலாக தான் சம்மேஷன் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர்னு சொல்கிறோம். அது எவ்வளோ வருது? நம்மளுக்கு 240 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? அந்த 240 போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை தூக்கி எழுதிக்கிறோம். என்னது? ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சிக்மா எஃப்டி பை என் த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? போட்டுட்டு அப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதாவது எவ்வளோ இருக்குது? ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் எவ்வளோ வருது நம்மளுக்கு பார்த்தோம்னா 240. அந்த 240 தூக்கி இங்கே எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? மைனஸுக்கு மைனஸ் போட்டுடுறோம். சிக்மா எஃப்டி எவ்வளோ வருது நம்மளுக்கு? சிக்மா எஃப்டின்னா இது தான் சொன்னீங்களா? இந்த -28யும் இந்த -6யும் நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? நம்மளுக்கு -34 வரும். இந்த 18யும் 20யும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 38 வரும். 38லேருந்து 34 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்றது கிடைக்கும். ஏன்னா கிரேட்டர் நம்பர் சைன் என்னது? ப்ளஸ், அதனால் 4. அதுதான் சிக்மா எஃப்டி. அந்த சிக்மா எஃப்டி தான் எவ்வளவு? 4. புரியுது இல்லைங்களா? அதை 4யும் நம்ம போட்டுட்டோம். அடுத்து என், அதை தான் நம்ம 29 நம்ம பார்த்துருந்தோம். இந்த எஃபோட டோட்டல் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது, அதையும் போட்டுடுறோம். இப்போ நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போது 240 29 மைனஸ் 4 4s are எவ்வளவு? 16. 29 இன்ட்டு 29 841 அதை எடுத்து எழுதியாச்சு.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா இந்த 841க்கு இந்த 29 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அப்போ 29 சார் 841 கிடைக்குது. காமனாக 841 போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது 240 × 29 நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 6960 வரும். மைனஸ் இந்த 16 தூக்கி போட்டு வரும். புரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ போட்டுட்டோம்னா அப்போது 6960லேருந்து 16 போச்சுன்னா 6944 வரும். பை இந்த 841 போட்டுட்டு ரூட்டை மறக்கக்கூடாது. நம்ம ரூட்டை மறக்காமல் போடணும். புரியுது இல்லைங்களா? அப்போ போட்டோம்னா இதிலிருந்து டிவைட் வந்து 6944லேருந்து 841 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 8.26 அப்படின்னு கிடைக்கும். அந்த ரூட் ஆஃப் 8.26 தான் நம்மளுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2.87 கிடைக்கும். அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னது ஈக்குவல் டு 2.87 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? இது இப்படி அழகாக புரிஞ்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு புரிதல் வரும். புரிதல் வரலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சம்மா போட்டு பாருங்கள். ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும்.